சென்னை அமைந்தகரையில் உள்ள திருவீதி அம்மன் கோயில் தெருவில் தாவேக கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி அளிக்கும்படி சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிடக் கோரி கட்சியின் வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் சரத்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் திருவீதி அம்மன் கோவில் தெருவின் மூலையில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கொடிக்கம்பங்களால் எந்த இடையூறும் இல்லை. அந்த பகுதியில் தமிழக வெற்றிக்கழக கட்சி கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரி சென்னை மாநகராட்சிக்கு விண்ணப்பித்தும் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. மற்ற கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தாவேக கட்சி கொடிக்கம்பம் அமைக்க அதிகாரிகள் ஆட்சேபம் தெரிவித்து வருகின்றனர். இதனால் கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி அளிக்கும்படி உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜே சத்யநாராயணன் பிரசாத் மீண்டும் 2 வாரங்களில் மாநகராட்சியிடம் புதிதாக மனு அளிக்க மனுதாரருக்கு உத்தரவிட்டார். அந்த விண்ணப்பத்தின் மீது 6 வாரங்களில் முடிவெடுக்க மாநகராட்சிக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். முதலமைச்சர் ஸ்டாலினின் இரும்புக்கரம் நீதியை நிலைநாட்டுவதற்கு பதில் உண்மையை மறைக்கவே பயன்படுத்தப்படுகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் தீ விபத்து நடந்தபோது ஏடிஜிபி கல்பனா நாயக் இருந்திருந்தால் அவர் உயிரை இழந்திருக்கலாம். மிக மோசமான விஷயம் என்னவென்றால் இந்த விஷயத்தில் உண்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற அவரது தொடர்ச்சியான வேண்டுகோளை போலீசார் புறக்கணித்தது ஏன்? உயர் போலீஸ் அதிகாரிகள் மின்சாரம் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்து என்று கூறி மறைக்க விரும்பினாலும் விபத்துக்கு வழிவகுத்த நிகழ்வுகள் வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. தமிழகத்தில் ஊழல், முறைகேடுகள் மற்றும் தவறான நிர்வாகத்தை அம்பலப்படுத்திய சமூக செயற்பாட்டாளர்களும் அரசு அதிகாரிகளும் கொல்லப்படுகின்றனர். போலீஸ் உயரதிகாரிகள் கூட மாநிலத்தில் பாதுகாப்பாக உணரவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலினின் இரும்புக்கரம் நீதியை நிலைநாட்டுவதற்கு பதில் உண்மையை மறைக்க பயன்படுத்தப்படுகிறது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் முரண்பாடுகள் உள்ளதாகவும் அதனை ஏற்கக்கூடாது எனவும் புகார்தாரரான கனகராஜ் தரப்பு வழக்கறிஞர்கள் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதேபோல சிபிசிஐடி போலீசாரும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்த வழக்கை குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கு மாற்ற வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கின் விசாரணைகள் ஏற்கனவே முடிந்த நிலையில் வன்கொடுமை தடுப்பு நீதிமன்ற நீதிபதி வசந்தி உத்தரவை பிறப்பித்தார். அதில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த மனுவை ஏற்று இந்த வழக்கை மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவை பிறப்பித்தார். மேலும் புகார் தரப்பு வழக்கறிஞர்கள் செய்த மனுவையும் நீதிபதி தள்ளுபடி செய்தார். இந்த மனுவை ஏற்பதற்கு போதிய முகாந்திரம் உள்ளதால் சிபிசிஐடி போலீசாரின் குற்றப்பத்திரிகையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதி புகார் தரப்பு கேட்ட குற்றப்பத்திரிகை நகலை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. என்னதான் நடக்கிறது? இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஒரு ஏடிஜிபி தன்னை கொலை செய்யும் நோக்கில் தன் அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டதாக சொல்வதும் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்படுவதும் தான் சட்டம் ஒழுங்கு காக்கப்படும் ஆட்சியா? நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் எப்படி ஒரு தடிகட்ட ஆட்சி நடத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை சிறப்பாக தான் நடத்தி வருகிறேன் என்று வாய்க்கூசாமல் பச்சை போய் பேச மு.க. ஸ்டாலின் வெட்கமாக இல்லையா? காவல் நிலையம் கூட பாதுகாப்பான இடம் இல்லை என்ற நிலைக்கு சட்டம் ஒழுங்கை படு பாதாளத்திற்கு தள்ளிவிட்ட ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எனது கடும் கண்டனம். உடனடியாக காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ராணிப்பேட்டை சிப்காட் போலீஸ் ஸ்டேஷன் மீது பைக்கில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் 2 பேர் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி ஓடினர். இரும்பு கேட் பூட்டப்பட்டிருந்ததால் அதன் மீது பெட்ரோல் குண்டு விழுந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நள்ளிரவு நேரத்தில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். இது தொடர்பாக விசாரணை நடத்த 7 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 10க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது கனிமொழி எம்பி பேசும்போது பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் லவ் ஜிகாத் என்கிற புதிய வார்த்தையை கொண்டு வருகிறீர்கள். பெரும்பாலான பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை காவல்துறையினர் வேடிக்கை பார்க்கின்றனர். எந்த ஒரு ஆட்சேப குரல் எழுந்தாலும் தேச விரோதம் என ஒதுக்கப்படுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து வரும் கும்பமேளாவில் உயிரிழந்த மக்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசும் மாநில அரசும் தங்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் கும்பமேளாவில் மக்கள் பங்கேற்றனர். மதமும் அரசியலும் கலக்கப்படும் போது அப்பாவி மக்கள் தான் துயரத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றனர். கும்பமேளா நெரிசலில் சிக்கி எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்பது கூட தெரியவில்லை. கும்பமேளா நெரிசல் குறித்து விவாதம் நடத்தக்கூடிய மத்திய அரசு அனுமதிக்கவில்லை என தெரிவித்தார். ஒருவேளை டெல்லி தேர்தல் முடிந்தவுடன் அறிவிப்பார்களோ? இது ஒரு மனிதாபிமானமற்ற செயலவா என பேசினார். நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திமுகவை எதிர்ப்பை தனது கொள்கை என கூறியுள்ளார். அதை என்னால் ஏற்க முடியாது. இதற்கு முன்
இருந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை. ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வேன் என கூறுவதே ஒரு கட்சியின் கொள்கையாக இருக்க முடியும். அந்த வகையில் மக்களுக்கு விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் சொல்ல வேண்டும். மேலும் கட்சியின் முதல் மாநாட்டில் ஆளுநர் பதவி தேவையில்லை என்று தவேக தலைவர் விஜய் பேசினார். ஆனால் அதன் பின்னர் விஜய் ஆளுநரை நேரில் சென்று பார்த்தார். எனவே விஜய் அவரது கொள்கையில் முரண்பட்டிருக்கிறார். பேசுவது எதுவாகினும் அதை நன்றாக யோசித்து பேச வேண்டும் என்பதே விஜய்க்கு நான் வழங்கும் அறிவுரை என தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.